அனுப்பிடுவோம். அதை வந்து நாம் தொடங்கணும். அதில் பெரிய முன்னுரை கொடுத்துருக்காங்க, அதையெல்லாம் படிச்சுக்கிடுங்க. அதில் எத்தனை பாட்டு சார் நடத்துவீங்க? பாட்டு கணக்கு டைம் கணக்கு தான் இனிமேல் டைம் கவுண்ட் ஆகும். எத்தனை மணி வரைக்கும் தான் நடத்துவோம்? 3:15. ஆமாம், 3:15 வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லுவீங்க, ஆனாலும் நான் நடத்த மாட்டேன். அப்படிலாம் ஒரு நாள் நாங்கள் சொல்ல மாட்டோம் சார். மாணவர்கள் ரெடியாக இருக்க மாட்டாங்களா? ஆமாம், கரெக்டு, நிச்சயம். சரி, ஆரம்பிக்கலாம். அந்த குழந்தைகள் தொடர்ந்து வர சொல்லுங்க. இந்த பிள்ளைகள்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சாச்சா? சரி, ஓகே, சரி. இந்த மாதர்பிறை கன்னியானை என்ற பதிகத்தை நம்ம தொடங்குகிறோம். 3:15 வரைக்கும் படிக்கிறோம். நம்ம வந்து இந்த புதிய புத்தகத்துக்கு நான் வரல, அதனால தான் அவசரப்பட்டு நம்ம இங்கே உள்ளே நுழைஞ்சிட்டோம். இப்போ நான் ஒரு செய்தியை உங்களுக்கு காட்டிட்டு போகிறேன். அதாவது புதிய புத்தகத்தில் இந்த அட்டவணை ஒன்று போட்டிருப்பாங்க பாருங்கள், ஒரு பெரிய டைம் டேபிள் மாதிரி. 10ஆம் பக்கத்தில் இருக்குது. 10வது பக்கம். 10வது பக்கம் எடுத்தீங்களா? அதில் என்ன மாதம் போயிட்டு இருக்குது? முதல் 1, 2, 3ல் இப்போ நம்ம ஜூலை தான் படிச்சுட்டு இருக்கிறோம். அதாவது வாத்தியார் நடத்தி கொள்கிறாருன்னு நீங்கள் நினைக்கலாம். சிலபஸ் இது தான் போயிட்டு இருக்குது, ஜூலை தான். காரணம் என்னென்னா திருமந்திரத்தை லோட் பண்ணது. திருமந்திரம் வந்து உங்களுக்கு ஒரு மந்திரம் 1 நிமிஷம் ஆகும், 90 நிமிஷம் ஆகும் திருமந்திரம். ஜூலை தான் இப்போவே வந்திருக்குது. இன்னும் நம்ம ஆகஸ்ட் மாதம் பிறந்தாச்சு. சொல்ல போனால் 1.5 மாதம் பின்னால் இருக்கும். அது ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஏதோ ஒரு நேரம் போட்டால் சரியா? அதை பார்த்தீங்கன்னா நான் ஏன் பதறேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம இன்னும் இவ்வளோ வேகமாக நடத்தியும் கூட நாம் என்ன செய்யலை, இன்னும் டோல்கேட்டுக்கு வந்து சேரல. ஆமாம், இது இப்போ நம்ம இந்த மந்திரத்துக்கு போகலாம். மாதர்பிறை கன்னியானை மலையான் மகளோடும் பாடிங்கிற மந்திரத்துக்கு போகலாம். சரி, இந்த பதிகம் வந்து திருநாவுக்கரசர் எந்த சூழலில் பாடியது? திருநாவுக்கரசர் இறைவனுடைய கைலை காட்சி பார்க்கறதுக்கு எங்கே போகிறாரு? கைலை மலை போகிறாரு. அப்போது அவருக்கு யாருடைய காட்சி கிடைக்கல. இறைவன் வந்து இங்கு தேவர்கள் கூட இந்த காட்சியை காண முடியாது, நீங்கள் இவ்வளோ வயசான நேரத்தில் கஷ்டப்பட வேண்டாம்னு ஒரு வேடத்தில் வந்து அவரை திருப்பி அனுப்புகிறாரு. அப்போது திருநாவுக்கரசர் சொன்ன ஒரு செய்தி ரொம்ப முக்கியம். ஆளும் நாயகன் கையிலை இருக்கை கண்டு அல்லால் மாடும் உடல் கொண்ட சைவர்களுக்கான வைராக்கியம். ஆளும் நாயகன் கையிலை இருக்கை கண்டு அல்லால் மாடும் உடல் கொண்டு மீளே அப்படிங்கிறார். அதாவது என்னை ஆளுகின்ற இறைவன் இருக்கிற கைலாயத்தை பார்க்காம என்னைக்கும் ஒரு நாள் அழிகிற உடம்பு தானே, இதை வச்சுக்கிட்டு ஊருக்கு போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. அது மிக உறுதியான ஒரு செய்தி. அதை சொல்லுறாரு. பிறகு இறைவனுடைய உறுதியை பார்த்துட்டு இவர் அதற்குள்ளேயே கைலை மலை ஏறி உடம்பெல்லாம் என்ன ஆகிட்டு நடந்து போகிறார். எலும்பு தேய்கிறது, கையால் போகிறார், கை தேறுகிறது. பெரிய புராணத்தில் அப்படியே இருக்குது. மார்பால் உண்டுகிறார், மார்பு தேய்கிறது, உருண்டு போகிறார். முடியாத நிலைக்கு போகும்போது தான் இறைவன் அடியார்களிடத்தில் வந்து அவரிடத்தில் பேசுகிறார். கடைசியில் அவர் அந்த நிலையில் தான் இந்த வசனத்தை பேசுகிறார். அப்போனா இவர் கெத்தாக இருந்திருந்தால் என்ன பேசிப்பார் பாருங்க. உருண்டு போய் நடக்க முடியாமல் படுத்து கிடக்கும்போது இந்த வசனத்தை பேசுகிறார். இறைவனுடைய உறுதியை பார்த்துட்டு அவருக்கு இறைவன் அவருடைய உடம்பை என்ன உடம்பை மாற்றுறாரு, அந்த தேய்வெல்லாம் நீக்கிறாரு. அதற்கு பிறகு பக்கத்தில் இருக்க ஒரு பொய்கையில் மூழ்கினால் நீங்கள் கைலை காட்சி பார்த்தலான்னு சொல்லி திருவையாறில் வந்து எழுந்து, திருவையாறில் வந்து இப்போ தான் எந்த மாதம் இப்போ, அதனால தான் அதுக்கு ஏற்றபடி வச்சுருக்காங்க. பள்ளிக்கூடத்தில் சிலபஸ் எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். காமராஜர் பிறந்தநாள் வர்ற ஒட்டி தான் காமராஜரை பற்றிய சிலபஸ் இருக்கும் பள்ளிக்கூடத்தில். அது மாதிரி தான் நம்ம சிலபஸ். ஆடி மாதம் வர நேரத்தில் இந்த பதிகத்தை வச்சுருக்காங்க, அதை வைத்திருக்கிறாங்க. அவர் வந்து உடம்பில் எந்த ஒரு காயமும் அடையாளமும் இல்லாமல் வந்து சேர்றார். எந்த ஊருக்கு? திருவையாறுக்கு வர்றார். அதுக்காக திருவையாறில் போய் பார்த்த நாம் எல்லோரும் கைலை காட்சி பார்த்தது ஆகாது. அது திருவையாறு கைலை காட்சி சைவத்தில் அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, ஐதீக விழாம்பாங்க. என்ன விழா? ஐதீக விழா என்றால் அதுபோல் செய்வது. திருநாவுக்கரசர் வரமாட்டார் நமக்காக, வர்ற அளவுக்கு நாம் ஒன்றும் தவறு செய்யலை. அது உண்மைனா யார் வரணும்? நடந்தது உண்மை, ஆனால் நமக்காக யார் வரல. அப்போ அது என்ன விழா? அது ஐதீக விழா. ஐதீக விழா. அந்த ஐதீக விழாவையாவது நம்ம பார்ப்போம்னு என்ன செய்கிறோம்? ஐபிசியில் போய் அங்கே போய் பார்த்துட்டு வர்றோம், இந்த பதிகத்தை பாடுறோம். இப்போது கொஞ்சம் சைவர்கள் கொஞ்சம் வளரணுங்கிறது என்னுடைய ஆசை. மாறணும் அல்லது வளரணும்.
மாங்கனி திருவிழான்னு காரைக்காலில் கொண்டாடுறாங்க. காரைக்கால் காலங்களுக்கெல்லாம் சைக்கிளாக சொன்ன மாதிரி ஒரு 100 பேருக்காவது அவருடைய வரலாறு தெரியணுமா இல்லையா? ஆனால் எத்தனை பேர் தெரிஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா வருந்தத்தக்க செய்தி தான், ரிசல்ட் தான் கிடைக்கும். அவனுக்கு ஒன்று தெரியும், மாம்பழத்தை வாங்கி வர்ற போகிற மாதிரிலாம் வீசுறதுன்னு தெரியும். அது ஒரு வகையில் கரெக்டு. இது ஏன், எதனால் நடந்தது, காரைக்காலமையோடைய இளமை பருவம் என்ன நடந்தது, கணவர் என்ன செய்தார், அதற்கு பிறகு அம்மா என்ன விண்ணப்பம் வச்சாங்க, அதெல்லாம் என்ன செய்யணும். அதுக்கு தான் எந்த விழாவை வச்சது, இந்த விழாவை வைத்தது. அறிஞர் அண்ணா சொல்லுவார், எல்லோருடைய பிறந்த நாளையும் நான் ஒரு விழாவாக எடுத்துக்கொள்கிறோமே தவிர காந்தி பிறந்த நாள்னா நம்ம விழாவாக எடுத்துக்கிறோம், காந்தியினுடைய கொள்கைகளை என்ன செய்வதில்லை, எடுக்கிறதில்லை அப்படின்பார் அண்ணா எழுதுவார். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு விழாவை எடுத்து அந்த விழா பற்றி எல்லாம் நமக்கு வரணும். ஒரு சின்ன கவிதை உண்டு இந்த காந்தியை பற்றி. தேசப்பிதாவே உனக்கு மிக்க நன்றி, சுதந்திரம் வாங்கி தந்ததற்காக அல்ல, அக்டோபர் 2 விடுமுறை வாங்கி தந்ததற்காக. ஒரு ஸ்கூல் பையன் எழுதுகிறான், காந்திக்கு நன்றி எழுதுகிறான். என்னது, தேசப்பிதாவே உனக்கு மிகவும் நன்றி, சுதந்திரம் வாங்கி தந்ததற்காக அல்ல, அக்டோபர் 2 பள்ளிக்கு விடுமுறை வாங்கி தந்ததற்காக. இப்படி தான் நம்முடைய பார்வை காரைக்கால் அம்மையார்லேயும் இருக்குது, எல்லா விஷயத்துலேயும் இருக்குது. கொஞ்சம் எந்த விழாவாக இருந்தாலும் நான் என்ன ஆசைப்படுறேன்னு சொல்லட்டுமா? இந்த மாதப்பிறை ஐபிசியில் வந்து திருவையாறில் இந்த கைலை காட்சினா என்னுடைய ஆசை என்னென்னா, அந்த ஊரில் ஒரு 10 மண்டபத்திலேயாவது இந்த பதிகம் பொருள் சொல்லப்படணும், இந்த பதிக வரலாறு சொல்லப்படணும். திருநாவுக்கரசர் நினச்சி ஒரு 500-1000 பேர் அழணும். அதுதான் என்ன காட்சி, உண்மையான கைலை காட்சி என்னை பொறுத்தளவு. அதில் பாடுறார் அந்த இதில் வந்து திருவையாறில் அந்த ஆற்றுலேருந்து எந்திரிக்கிறாரு, அப்போது பாடியது. யாராவது கேட்பாங்க, எந்திரிச்ச உடனே இதைத்தான் பாடினாருன்னா இல்லை, இதுக்கு முந்தி ஒரு பதிகம் இருக்குது, மறந்துடாதீங்க. நிறைய பேர் அந்த ஆற்றிலிருந்து வெளியே வந்தவுடனே பாடினாருப்பாங்க, இதுக்கு முந்தி ஒரு பதிகம் இருக்குது, மறந்துடாதீங்க. அதை என்ன தேடி பார்த்துடுங்க வீட்டில் போய். இது அதற்கு பிறகு வர்ற பதிகம் தான். இவர் ஊருக்குள்ளே நடந்து வரும்போது பாடினதுங்க, ஆற்றுக்குள்ளேருந்து எந்திரிச்ச உடனே பாடினது வேற பதிகம். இது வந்து ஊருக்குள்ளே வரும்போது அந்த அம்மையப்பராக உயிர்களை எல்லாம் பார்க்குறாரு, அதை சொல்கிறார். மாதர் என்றால் விருப்பம் தருபவர் அர்த்தம். மாதர் பிறை கண்ணி யானைன்னா அந்த இடத்துல மாதர்ங்கிறதுக்கு பெண்ணின் பொருள் எடுக்கக்கூடாது, விருப்பத்தை தருகின்ற பிறைன்னு அர்த்தம். இந்த பதிகத்துக்கு தனிச்சிறப்பு நிறையா இருக்குது. பல முறை நடத்தினதுனால அந்த தனிச்சிறப்புலாம் எனக்கு ஞாபகம் வருது. எல்லா திருப்பாட்டிலையும் சந்திரன் வரும் இந்த பதிகத்தில், எல்லா திருப்பாட்டிலையும் அம்மை வரும். திரும்ப திரும்ப என்னதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா வரும். இது ஒரு தனிச்சிறப்புடைய பதிகம். மாதப்பிறை கண்ணி யானை மலையான் அம்மை வரும், மலையான் மகளுடன் பாடி. அடுத்த வரி பாருங்க, போதோடு நீர் சுமந்து ஏற்றி, போதுனா மலர், நீர் சுமந்து ஏற்றி, இறைவனுக்கு மலர் சுமந்து கொண்டு, மலரை சுமந்துட்டு வந்திருக்காங்க. மலர் சுமக்கிறதுனா அப்போ எவ்வளவு இருந்திருக்கோம். நாம் வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு கவரில் கொஞ்சம் பூவை கொண்டு வந்து சாமிக்கு கொடுக்குறோம், அதுவே பெரிய சவாலாக இருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு, நீர் சுமந்து, மலரை சுமந்து, நீரை சுமந்து ஏற்றி புகுவார் அவர்வின் புகுவேன். அப்படி போகிறவங்களுக்கு பின்னால் நானும் போகிறேன் என்று சொல்லுகிறார். திருநாவுக்கரசர் இங்கு சொல்ல வந்தது, தண்ணீரும் நீரும் சுமத்தல் என்பது சரியை மார்க்கம். அந்த சரியை மார்க்கத்தை வலியுறுத்துறதுக்காக இப்படி சொன்னார், அவங்களுக்கு பின்னால் நான் போகிறேன், புகுவேன். யாதும் சுவடுபடாமல் என்பதற்கு பொருள், நான் கைலை காட்சி காண்பதற்காக முயற்சி செய்த போது என்னுடைய உடம்பில் நிறைய காயங்கள் ஏற்பட்டுட்டு, இறைவனுடைய கருணையினால் அந்த அடையாளங்கள் எதுவுமே இல்லாமல் என்னுடைய உடம்பு சேக்கிழார் ஒளி வடிவமாயிட்டுங்கிறார். என்னுடைய உடம்பு அந்த அடையாளங்களெல்லாம் இல்லாமல் போயிட்டுங்கிறது தான் சுவடுபடாமல். யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது சில உரையாசிரியர்கள் என்ன பொருள் சொல்லுவாங்கன்னா, இவர் அங்கேருந்து திருவையாருக்கு நடந்து வந்திருந்தால் நடந்த அடையாளம் இருக்கும், ஆனால் அங்கே மூழ்கின அடுத்த செகண்ட் எங்கே வந்துருந்தாரு, அது சுவடுபடாமல்னு சொல்லுவாங்க. அது பொருத்தமாக தான் நீங்கள் எடுத்துக்கலாம். யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது, ஐயாறில் வந்து நான் என்ன பார்த்தேன், காதல் அன்புமிக்க மடப்பிடி பெண் யானையோடு ஆண் யானை வர்றதை பார்த்தேன். அந்த ரெண்டையும் நான் அம்மையப்பராக பார்த்தேன், அதுதான் முக்கியம். அதை நான் அம்மையப்பராக பார்த்தேன். எனக்கு ஆண் யானை சிவனாகவும் பெண் யானை, சரி ஆண் யானை சிவனாக பார்க்கலாம், பெண் யானையை சக்தியாக பார்க்கலான்னா, ஏன் வந்து குலச்சிறையார சிவனாக பார்க்கக்கூடாது, ஏன் மங்கையர்க்கரசியாரை யாரை பார்க்கக்கூடாது, மீனாட்சியை பார்க்கக்கூடாது? ஒரு விலங்கையே பார்க்கலான்னா ஏன் சார் அவ்வளோ பெரிய சைவர்களை பார்க்கக்கூடாது?
காதல் மடப்புடையும் களிர் வருவது கண்டேன் கண்டேன். அதை பார்க்கும்போது இறைவன் திருவடியை பார்த்த என உறவு எனக்கு வந்தது. கண்டறியாதன கண்டேன்னா இதுவரைக்கும் அனுபவிக்காத பேரின்பத்தை அனுபவித்தேன். இதுவரைக்கும் அனுபவிக்காத பேரின்பத்தை அனுபவித்தேன். சுருக்கமாக சொன்னால் அதுவே எனக்கு என்ன காட்சியாக அமைந்தது? கைலை காட்சியாக அமைந்தது. எந்த காட்சிக்கு ஆசைப்பட்டேனோ அந்த காட்சியை நான் என்ன செய்தேன்? அங்கு கண்டேன் என்று பொருள். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாடுங்க பார்க்கலாம். குழந்தைகளையும் அனுப்பி விட்டுட்டீங்க, பாடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாடுங்க. மலையான் மகளோடும் பாடி முடிக்கணும். உருக்கமான பதிகம், அதை நீங்கள் பாடி கொஞ்சம் உருகணுங்கிறதுக்காக சொன்னேன். இறைவன் உருகிறது கிட்ட முதல்ல நீங்கள் உருகுங்க, புரியுதா? போலிளம் கண்ணீன் ஆணை. போல் என்ற சொல்லுக்கு பிளந்ததுன்னு அர்த்தம். போல்னா பிளவு, அதாவது சந்திரனை வெட்டின மாதிரி இருக்குதான், தர்பூசணி வெட்டின மாதிரி சந்திரனை வெட்டின மாதிரி இருக்குதான், ஒரு பீஸ் மாதிரி இருக்குதான். போலிளம் கண்ணியின் ஆணை பூந்துகிலாளோடும் பாடி. பூந்துகில் என்றால் மெல்லிய என்று பொருள். மலர் போன்ற மெல்லிய ஆடை அணிந்தவர் பாடி. வாழியம் போற்றி என்று ஏற்றி, வாழ்க போற்றி என்று புகழ்ந்து, வட்டமிட்டு ஆடா வருவேன். வட்டமிட்டுனா சுழந்துன்னு அர்த்தம், சுற்றி சுற்றி ஆடுறது. வட்டமிட்டு ஆடா வருவேன். ஆடா வருவேன்னா ஆடி வருவேன்னு அர்த்தம். ஆழி வளவன் என்று ஏற்றும். ஆழி வளவன்னா திருமால், சக்கரப்படை வைத்திருக்கக்கூடிய திருமால். சிலர் கடல் வர்ண பகவான் என்று சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆழினா கடல், வர்ண பகவான் சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆழி வளவன் என்று ஏற்றும் ஐயார் அடைகின்ற போது கோழி பிடையுடன் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன். கோழி, ஆண் கோழியும் பெண் கோழியும் கூடி மகிழ்ந்து வருவதை கண்டேன். அதை நான் யாராக கண்டேன்? திரும்ப திரும்ப சொல்லணும். அம்மையப்பராக கண்டேன். ஆண் பறவையை சிவமாகவும் பெண் பறவையை சக்தியாகவும் கண்டேன். இதுவரை பார்க்காததை பார்த்தேன். இதுவரைக்கும் அனுபவிக்காத பேரின்பத்தை இதான். இது திரும்ப திரும்ப சொல்லணும், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரியா? எல்லா திருப்பாட்டிலையும் சந்திரன் வரும், எல்லா திருப்பாடலையும் அம்மை வரும். மறந்துடாதீங்க, அம்மை வரும். ஏன்னா இவர் கைலை காட்சி போனாலும் யாரை பார்க்கணும்? அம்மையை பார்க்கணும். அதனால தான் அம்மை. சந்திரனை நீங்கள் என்ன குறியீடாக வச்சுக்கிடணும்? சிவமாக வச்சுக்கிடணும். சந்திரனை என்ன குறியீடாக வச்சுக்கிடணும்? மாதர் பிறை கண்ணி யானை சிவன், மலையான் மகள் அம்மை. இந்த ரெண்டையும் பார்க்கறதுனால கைலைக்கு போனார். அதைத்தான் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார். சரியா? எரிபிறை கண்ணியின் ஆணை. எரி என்ற சொல்லுக்கு ஒளி என்று பொருள். ஒளி அல்லது நிலவு என்று பொருள். நிலவு என்பதற்கு நாம் சந்திரன் பொருள் எடுக்கிறோம். உண்மையில் அதுவல்ல. நிலவுனா ஒளின்னு தான் அர்த்தம். நிலவுனா ஒளிதான் அர்த்தம். பிறை என்ற சொல்லுக்கு பிறப்பதுன்னு அர்த்தம். பிறைனா என்ன அர்த்தம்? பிறப்பது. 1ஆம் பிறை, 2ஆம் பிறை, 3ஆம் பிறை என்று பிறக்கிறதுனால அதுக்கு என்ன பேர்? பிறை என்று பேர். அதனால தான் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எரிபிறை கண்ணியின் ஆணை ஏந்திழையாள், அதாவது உண்மையாக செய்யப்பட்ட நகைகளை அணிந்த அம்மையோட பாடி. முறித்து இலங்கையம் இட்டுனா என்ன அர்த்தம்னா, எத்தனாவது மந்திரம் பார்க்கிறோம்? 3வது மந்திரம் பார்க்கிறோம். முறித்து இலங்கையம் இட்டுனா கூத்தாடுவதற்குரிய தாளத்தோட முகம் மலர்ந்து ஆடுறது. கூத்தாடுறதுக்குரிய தாளத்தோட பொருத்தமாக ஆடணும். குறிப்பாக முகமலர்ச்சியோடு ஆடணும். ஆட சொல்லிட்டாங்களே என்ன செய்யக்கூடாது? ஆடக்கூடாது. முகமலர்ச்சியோடு ஆடணும். பரதக்கலையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முதல்ல முகமலர்ச்சி தான் காட்ட சொல்லுவாங்க, அப்படி தானே? முகம் சிரித்த முகமாக இருக்கணும் பரதக்கலையில். அது ரொம்ப முக்கியம். விருப்பமே இல்லைனாலும் என்ன செய்யணும்? அந்த பாவனையிலையாவது என்ன செய்யணும்? சிரிக்கணும். அதான் எரிவிரை கண்ணியினானு ஏந்திழையாளுடன் பாடி முறித்த இலங்கை விட்டு முகமலர்ந்து ஆடாவது.
கால் வலிச்சாலும் சிரிக்கணும், கல் குத்தினாலும் என்ன செய்யணும், சிரிக்கணும். முறித்து இலங்கையை விட்டு, அதாவது அந்த போன தடவை அதில் டிஸ்டர்ப் ஆகிட்டு இந்த தடவை அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஒரு 30 அடி 40 அடி ஃப்ளக்ஸு கொண்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, பழைய ஃப்ளக்ஸு. அது ஒரு அடியார் மறந்துட்டார். கால் குத்துனன்றதை என்ன செய்ய முடியும்? பார்த்தீங்களா? இங்கே வந்துட்டார். அது நடக்கணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அதுவும் ஆனந்தவல்லியம்மனுடைய திட்டம்னு போக முடியாது. எரிவரை முறித்த இலங்கையை விட்டுனா தாளத்துக்கு ஏற்றபடி கால்களை எடுத்து வைத்து முறையாக முகமலர்ந்து ஆடா வருவேன். அது ஒன்று தெரியுது, திருநாவுக்கரசர் சொல்கிறதுல இறைவன் விஷயத்தில் நாம் கொஞ்சம் எதுக்கு தயாராக இருக்கணும், ஆடவும் தயாராக இருக்கணும். ஆடுகின்றிலை புத்துடையான் கடற்கு அன்பிலை, அதை திருப்பி சொல்லணும். புத்துடையான் கடற்கு அன்பிலை ஆடுகின்றிலை. இறைவன் மேலே அன்பு வந்தால் எது தானாக வரும்? ஆட்டம் தானாக வரும். இங்கே நிறைய யோகா பயிற்சிக்காரங்க இருக்காங்க. அடுத்த 15 நிமிடம் எல்லாரும் ஆட போகிறோம், சாமியார் கூட சேர்ந்து ஆடுவார். அது வேற, அது செயற்கையானது. இது ஆனந்த நடனம். என்ன நடனம்? ஆனந்த நடனம். ஆமாம், நம்மளை அறியாமலே வருது. அதாவது ஒரு மன்னர் வந்து அரண்மனையில் எல்லாருக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது. அவர் என்ன செய்கிறாரு, ஒரு மாலை நேரம் அல்லது ஏதோ நேரம் வச்சுடுங்களேன், அரண்மனையில் நடந்துக்கிட்டே இருக்கிறார். முன்னால் ஒரு பெரிய அரச மரம், ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர், பக்கத்தில் ஒரு ஆறு, ஏதோ ஒரு பார்சல் கொண்டு வைக்கிறாரு. இவர் தெரியுது, சாப்பாடு வச்சுருக்காரு, சாமியார் தெரியுது. ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்து என்ன செய்கிறாரு, ஒரு டான்ஸ் போடுறாரு. சாயங்காலம் சூரியன் மறை நேரத்தில் ஒரு பயங்கரமான டான்ஸை போட்டுட்டு, பொதுவாக ஞானிகள்லாம் சூரியன் மறைவுக்கு முந்தையே சாப்பிடுவாங்க. அதுக்கு சாப்பிடாதவங்களாம் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க. சூரியன் மறைவுக்கு முந்தைய சாப்பாடை முடிச்சுடுவாங்க. அந்த மாதிரி அவர் அந்த உணவு எடுத்து சாப்பிட்றதுக்குள்ளே ராஜாவுக்கு வந்து ஒரு டவுட் வந்துட்டு, இவ்வளோ பெரிய அரண்மனையில் நாம் ஒரு நிம்மதியில் ஒரு நம்ம டான்ஸை பார்க்க தான் முடியுது தவிர ஆட முடியலை. இந்த ஒன்றுமே இல்லாத பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிறாரு, இவர் எப்படி இப்படி ஒரு டான்ஸ் போட முடியுது, எப்படி இப்படி சந்தோஷம், முகம்லாம் பார்த்தா அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. மன்னர் வந்து அரண்மனை விட்டே வந்துட்டார். வந்து இவர்கிட்ட பேசுகிறார், எப்படி ஒன்றால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படின்னாரு. அப்போது எனக்கும் இதே மாதிரி சந்தோஷம், உனக்கு சந்தோஷம் இல்லையான்னு கேட்டார். ஆமானாரு, எனக்கு இதே மாதிரி சந்தோஷம் வரணும். அவர் சொன்னார், ஏதாவது ஒன்று தான் சாத்தியம், அரண்மனையை விட்டால் இது கிடைக்கும், இது வேணும்னா அரண்மனை விட்டுறணும், அது வேணும்னா இதை விட்டுறணும், ரெண்டுக்கும் என்ன செய்யாத, ஆசைப்படாதுனார். அப்போ அந்த மன்னர் சொன்னார், நீ பிச்சைக்காரனாவே பிறந்து பிச்சைக்காரனாவே வாழ்ந்துட்டதுனால உனக்கு ஒன்றும் தெரியலை. நான் சாப்பிட்ற சாப்பாடு தங்க கிண்ணத்தில் சாப்பிட்றேன், கட்டில் தங்கத்தில் செஞ்சது. எத்தனை பேர் கையை காட்டினா ஓடி வர்றான், நீ கையை காட்டினா ஏன் வர்றான் அப்படின்னு. அப்போ அந்த சாமியார் கேட்டார், உன்னுடைய குதிரைப்படையில் எத்தனை குதிரை இருந்தார்? 50,000. நான் 1,00,000 குதிரை வச்சுருந்தேன். இவர் சொல்கிறார், நான் யானைப்படையில் எத்தனை இருக்கிறார்? 20,000. நான் 40,000 யானை வச்சுருந்தேன். அப்போ என்ன தெரிஞ்சுட்டு ராஜாவுக்கு, இவனு யாராக இருந்து தான் வந்திருக்கான். அது சொல்கிறார், ஏதாவது ஒன்று தான் சாத்தியம். அரண்மனை வேணும்னா தூக்கம் கிடையாது, தூக்கம் வேணும்னா அரண்மனை கிடையாது. ரெண்டுக்கு என்ன செய்யக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. 2 பாரில் விளையாட முடியாது. ஒரு பாரை விட்டால் தான் ஒரு பாரில் விளையாட முடியும். அதைத்தான் புரிந்து கொள்ளணும். பார்க்கலாம், அந்த மலர்ந்து ஆடா வருவேன், முகமலர்ந்து ஆடா வருவேன். அப்போ இறைவன் மேல் அன்பு வந்தால் என்ன வரணும், டான்ஸ் வரணும். அதுதான் டான்ஸ். அரித்து ஒழுகும் வெள்ள அருவி. திருவையாறில் அருவி கிடையாது, கவனமாக படிக்கணும். இதெல்லாம் ஏற்கனவே நடத்தின ஞாபகம் வந்ததுனால நான் அந்த குறிப்பை வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். அருவி போலன்னு பொருள் எடுத்துக்கிடணும். காவிரி ஆறு எது மாதிரி ஓடுது, அருவி போல ஓடுகிறதுன்னு பொருள் எடுக்கணுமே தவிர திருவையாறில் அருவி இருந்ததுன்னு பொருள் எடுத்துக்கூடாது. அரித்துனா கரையை அரித்து கொண்டுன்னு அர்த்தம். ஒழுகு வெள்ளருவி ஐயாரடைகின்ற போது வரிக்கையில் பேடையோடு ஆடி வைகி வருவன கண்டேன். முதல் மந்திரத்தில் யானை சொன்னார், 2வது கோழி சொன்னார், 3வது குயில் சொன்னார். நான் இதை நடத்தும் போதெல்லாம் நிறைய ஐடியா சொல்லியிருக்கிறேன். சைவத்தில் யானை அருளை குறிக்கும், அதான் கஜலட்சுமி. இதெல்லாம் யானையை வந்து நம்ம அருளாக தான் பார்க்குறோம். அதே மாதிரி கோழி வந்து பிரணவத்தை குறிக்கும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நடத்தின ஞாபகம் நல்லா இருக்கும். கோழிக்கு பேர் பிரணவ கோழி தான் பேர். ஸ்பரிசம், ஒரு தீக்கை வகையில் ஸ்பரிசத்துக்கு கோழியை குறிப்பாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, 84 லட்சம் யோனி பேதம் உலகத்தில் இருக்குது. திருநாவுக்கரசர் அது 10 தான் செலக்ட் பண்ணுறாரு. 10க்கும் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் செலக்ட் பண்ணல, அதுதான் முக்கியம். இறைவன் அவருக்கு அம்மையப்பராக காட்சி கொடுக்கும்போது யானையை செலக்ட் பண்ணார்,
அடுத்து கோழியை செலக்ட் பண்ணாருன்னா ஒரு காரணம் இருக்குங்கிறது ஒரு புத்திசாலித்தனம். சும்மா படிக்கிறது ஒரு புத்திசாலித்தனம். வேறு ஏதாவது ஒரு காட்சி கொடுத்துருக்கலாம்ல. இப்போது அதே மாதிரி குயில் என்பது சைவத்தில் மந்திரத்துக்கான ஒரு குறியீடு தான் குயில். நாதம் ஓசைகள் எல்லாம் குயிலை குறிக்கும். வரிக்குயில் பேடையோடு ஆண்குயில் பெண்குயிலோடு ஆடி வைகி வைகினா தங்கின்னு அர்த்தம். வைகி தங்கி வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியான். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அடுத்தது பிறை இளங்கண்ணியினானே, இளம்பிறை கண்ணியினானே. கண்ணி என்ற சொல்லுக்கு கண்ணினா அதாவது மலர்களை கட்டுவதில் 6 வகை இருக்குது. அதில் ஒரு வகை கண்ணி. கண்ணிங்கிறது இவ்வளவு நீளம் தான் இருக்கும், ஒரு அடி, மேக்சிமம் 1 அடி நீளம் இருக்காது கண்ணி. இறைவன் அந்த மலருக்கு பதிலாக எதையே வச்சுக்கிறாராம், பிறையையே கண்ணியாக வச்சுக்கிட்டார். ஆமாம், கண்ணின்னு எழுதியிருப்பாங்க. அதே தான். பிறையிளம் கண்ணியினானை பெய்வளையாளோடும் பாடி, வளையல் அணிந்த அம்மையோடு பாடி. வளையலை ஏன் சொன்னார்னா, பெய்வளை என்றால் நிறைய வளையல் அணிந்திருக்கிறாங்க. வளையல் மங்கள அடையாளம், வளையல் இளமையின் அடையாளம். அதனால தான் மங்கையர்க்கரசி வளவுருவன் பாவை வரிவளை, வளையல்ங்கிறது மங்கள அடையாளம். பெய்வளையாளோடு பாடி துறையிளம் பன்மலர் தூவி, நீர்த்துறையில் இருக்கக்கூடிய பழைய மலர்களை எல்லாம் பறிச்சிட்டு வந்து தூவி, தோளை குளிர தொழுவேன், என்னுடைய தோல் குளிரும்படியாக நான் யாரை தொழுவேன், இறைவனை தொழுவேன். தொழ என்னுடைய தோல் குளிர்ந்ததுங்கிறார். அரையுளும் பூங்குயில் ஆளும், அரை இளம் ஒலிக்கின்ற இளம் பூங்குயில்கள் ஒலி எழுப்புகின்ற ஐயாறு அடைகின்ற போது மந்திரம் 3ல் குயிலை அம்மையப்பரா பார்த்தாரு. மந்திரம் 4ல் குயில் வருது, இன்னும் கடந்து வெளியே வாங்க. சிறையிளம் பேடையோடு ஆடி சேவல் வருவன கண்டேன். எத்தனாவது மந்திரம்? 4வது மந்திரத்தில். அதில் வரக்கூடிய பறவை எதுங்கிறத கவனமாக எடுக்கணும். 4வது மந்திரத்தில் அந்த மந்திர பொருள் இருக்கிற பகுதிக்கு வந்துடுங்க. சேவல்னு எந்த பறவை, ஏன்னா சில நூல்கள் அது மாறி வரும். 4வது மந்திரம் தானே அன்னப்பறவை. அது பாருங்க எவ்வளோ பெரிய கொடுமை சார். 107வது பக்கத்தில் மந்திரத்துக்கு உரை எத்தனை வரியில் இருக்குது? 3 வரியில் இருக்குது உரை. இங்கே சேவல்ங்கிறது என்ன பறவையை சொன்னார்? அன்னப்பறவையை சொன்னார். அன்னப்பறவையும் நமக்கு சைவ நெறியில் அருளுக்கான குறியீடு தான். நீங்கள் அந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ உயிரினங்களில் சிலவற்றை மட்டும்தான் இறைவன் அவருக்கு காட்டுறார். நான் வேறு மாதிரி சொல்லட்டுமா? இவர் சொல்கிற இவ்வளோ உயிரும் ஒரு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தால் ஊரை காலி பண்ணி ஓடிவாங்க. அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சுதுங்கிறத மறந்துடக்கூடாது. சார், இவ்வளோ உயிரும் ஒரு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்ததுன்னா ஊரை காலி பண்ணி ஓடிடுவான். இந்த கொரோனா சீசனில் விலங்குகளெல்லாம் ஊருக்குள்ளே வந்ததில்லை, அந்த மாதிரி பயந்து ஓடிடுவான். அவர் மட்டும்தான் இதை பார்த்துருக்க முடியும். யார் பார்த்துருக்க முடியாது? மற்றவங்க பார்த்துருக்கோம். அவருக்கு மட்டும்தான் யானை மாதிரி, எது மாதிரி, கோழி மாதிரி, குயில் மாதிரி, அதுபோல் அன்னப்பறவைங்கிற மாதிரி அவர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது, மறந்துடாதீங்க. அதான் கண்டோம்னா சொன்னார், கண்டேன்னு தானே சொன்னார். சிறையிளம் பேடையோடு ஆடி சேவல்ங்கிறது அன்னப்பறவை. கண்டேன் அவர் திருப்பாதம். அந்த கண்டேன்கிற கடைசி வரைக்கும் மட்டும் அந்த பண்டிசையோட பாடுங்க. கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், அதை மட்டும் படிங்க. ஆதம் கண்டறியாதன கண்டே, கண்டறியாதன கண்டே. அப்படி அனுபவிக்கணும். அனுபவிக்கிறீங்களா? பார்த்தேன், பயங்கரமாக தான் அனுபவிக்கிறீங்க. நிச்சயமாக இறைவன் இதை கேட்டார்னா திரும்ப திரும்ப பாட சொல்லுவார். சரியா? போன மாதம் நடக்கும். சரியாக பாட வரைக்கும் பாட சொல்லுவார். சரியா பாட வரைக்கும் பாட சொல்லுவார். சரியா? அப்படி இல்லைன்னா இப்படி சொல்லுவார், வடிவேல் சொல்லுவார். ஆமாம், ரொம்ப கத்தி பாடிடாத, உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுவார். அடுத்தது 5வது மந்திரம். இதே தேவார பாடசாலையில் 2011-12 நான் பேராசிரியர், நானே ஸ்டூடெண்ட்டு. பாடம் நடத்தும்போது நாங்கள் உட்காந்துருப்பேன். ஓதுவார் பாடும்போது கீழே போய் ஸ்டூடெண்டாக உட்காந்துருப்பேன். சர்டிஃபிகேட் வாங்கினேன். இதில் ஆபத்து எப்போ வந்ததுன்னா, பேப்பர் திருத்தும் போது. யார் பேப்பரை யாரை திருத்தணும்? நானே திருத்தி நானே மார்க் போட்டேன். எனக்கு நிறைய மார்க் போட்டுக்கிட்ட ஆபத்து வந்துடுன்னு 10 மார்க்கு குறைச்சி போட்டுக்கிட்டேன் 2012. அப்போ ஓதுவார் யாருன்னா, கண்ணப்பன் தங்கச்சி யார்?
சிவசக்தி அக்கா, அதோடைய பேர் அந்த கண்ணப்பன் ஓதுவார் ஃபேமிலி மாற்றி மாற்றி வகுப்படுத்தாங்க. முதல் ஓதுவார் இவங்க யாரும் கிடையாது, அவர் பேர் வேற. அவர் கூடியிருக்கும் சொல்லி கொடுத்துட்டு கிளம்பிட்டார் அந்த ஓதுவார். வாங்க, எத்தனாவது மந்திரம்? 5வது மந்திரம். நீங்கள் தானே நடத்துறீங்க சார், எத்தனாவது மந்திரம் நடத்துறது தெரியாதுன்னா அந்த கான்செப்டுக்குள்ளே போயிருக்கும்போது மந்திர நம்பர் மறந்துடும். 5வது மந்திரம் வந்து என்னது? 7. 7னா இழைத்தன்னு அர்த்தம். 7 இழைத்து போன. 1ஆம் பிறைன்னு அர்த்தம். அதுக்கு திருநாவுக்கரசர் என்னென்ன வார்த்தைலாம் கண்டுபிடிக்கிறார்கள்? மாதத்திரை, போர் இளங்கண்ணி, எரிவிரை கண்ணி, திரை இளங்கண்ணி, ஏடுமதி கண்ணி. எவ்வளோ பெரிய அறிவு இருந்தால் இது சாத்தியம், ஆச்சரியமாக இருக்கும். ஏடுமதி கண்ணியினானை ஏந்திழையாளுடன் பாடி. யாரோட பாடி? அம்மையோட சேர்த்து பாடி. காடோடு நாடும் மலையும் கைதொழுது ஆடா வருவேன். எதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன்? காடு, நாடு, மலை, கைதொழுதிக்கிட்டு ஆடிக்கிட்டே வந்தேன். கைதொழுதுகிட்டே ஆடி, எவ்வளோ உருக்கமான வரி பாருங்க. கைதொழுது கொண்டே ஆடிக்கிட்டே வந்தேன். ஆடல் அமர்ந்துரைகின்ற ஐயார் அடைகின்ற போது, இறைவன் நடனம் புரிகின்றவனாக இருக்கின்ற இந்த திருவையாரை நான் அடைகின்ற போது, ஆடல் அமர்ந்துரைகின்ற ஐயார் அடைகின்ற போது, பேடை மயிலோடும் கூடி பிணைந்து வருவதை கண்டேன். ஆண்மயிலும் பெண்மயிலும் சேர்ந்து வருவதை கண்டேன். எப்படி முடிக்கும்போது எப்படி முடிக்கணும்னா சேர்ந்து வருவதை கண்டேன். ஆண்மயிலை சிவமாகவும் பெண்மயிலாகவும் சக்தியாகவும் கண்டேன். இதுவரைக்கும் இதுபோல் நான் கண்டதில்லை. நான் பேரின்ப நிலையை அடைந்தேன். இது திரும்ப திரும்ப சொல்லணும், அதுதான் அவர் சொல்ல வந்து செய்யும். கண்டேன். அடுத்த மந்திரம் தன்மதி கண்ணியினானை, குளிர்ந்த மதிய உடையவனை, தன்மதி கண்ணியினானை தையல் நல்லாளோடும் பாடி. தையல், தையல் என்ற சொல்லுக்கு அம்மையை குறிக்கக்கூடிய வார்த்தை. தையல் நல்லாளோடும் பாடி உள்மெளி சிந்தையனாகி. இது கொஞ்சம் சைவ சித்தாந்த வர்ற இடங்க. உள்மெளினா மனம் உருகுதல் அர்த்தம். உள்மெளி சிந்தையனாகி உணரா உருகா வருவேன். உணர்ந்து உருகி வருவேங்கிறத உடன்பாட்டில் சொல்கிறத எதிர்மறையில் சொல்கிறார். உணர்ந்து உருகி வருவேன். என்னுடைய மனசு மெலிஞ்சு போச்சுங்கிறார், உருகிட்டுங்கிறார், கரைஞ்சி போச்சுங்கிறார். உள்மெளி சிந்தையனாகி உணரா உருகா வருவேன். அண்ணல் அமர்ந்துரைகின்ற ஐயார் அடைகின்ற போது பகன்றில்னு ஒரு பறவை இருக்குது. நம்ம பகன்றில் இப்போ வந்து லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்களாங்க, அந்த பறவையோடு சேர்ந்த ஒரு இனம் தான் அது. அன்றில் பறவை இனம் தான் இந்த பகன்றில். இந்த பறவைக்கு என்ன குணம்னா, ஒரு பறவை விட்டு இன்னொரு பறவை என்ன செய்யுது? அவ்வளோ ஈஸியாக பிரியா. அதே தான், அந்த பறவை இனம் தான் இந்த பகன்றில். வண்ணப்பகன்றிலோடு ஆடி வைகி வருவன கண்டேன். நான் ஒரு கேள்வியை புதுசாக கேட்குறேன். ஒரு ஊர் கிளைமேட்டில் இந்த பறவையெல்லாம் வாழ முடியுமா? சரி, இந்த ஊரில் குயில் வாழும்னா மயில் வாழாது, மயில் வாழும்னா குயில் வாழாது. அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும், இந்த பறவைகளெல்லாம் யாருக்காக? ஒரு சிவனடியாருக்காக. யாருக்காக? திருநாவுக்கரசர் மட்டும்தான் இந்த காட்சியை கண்டார். ஊருக்காரங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் இவ்வளவையும் பார்த்தானா ஊரை காலி பண்ணி ஓடிவாங்க பயந்து. யானையெல்லாம் சுற்றுதுடா. நீங்கள் இப்போ திருவாரூரில் யானை பார்க்குறீங்களா? திருவையாறில் யானை பார்க்கலல்ல. அப்போது நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கணும். யாருக்கு மட்டும் தெரிஞ்சுது? திருநாவுக்கரசருக்கு மட்டும்தான் இந்த காட்சி தெரிந்தது. யானை இருக்குங்கிறாங்களா? கோயில் யானையாக இருக்கும், அது தெரியும் எனக்கு. நம்ம அடியார்கள் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும். கோயில் யானையை நான் கேட்கல, கோயில் யானை பழக்கப்பட்டது. இது அப்படி இல்லை, ஊருக்குள்ளே சும்மா போயிட்டுருக்குங்கிறார். ஊருக்குள்ளே சும்மா போயிட்டுருக்குது, நான் பார்த்தேங்கிறது. சரியா? அதை சொல்கிறார். தன்மதி கண்ணியினானை தையல் நல்லாளுடன் பாடி உள்மலி சிந்தையனாகி உணரா உருகா வருவேன். மாணவர் என்ன பேசுகிறாருன்னு கவனிக்கணும். நான் படிக்கும்போது எங்கள் சயின்ஸ் மாஸ்டர் பையன், அவருக்கு எங்கள் வகுப்பில் இருப்பான், அவர் மகன் என் கூட படித்தார். இவர் வந்து காலையில் 5:30 மணிக்கு எல்லோரும் எந்திரிச்சு படிக்கணும் பாரு. எங்கள் அப்பா எந்திரிக்கிறது 6:30 மணிக்கு தான்ப்பா. இவர் பற்றி அத்தனை ரகசியங்களையும் என்கிட்ட போட்டு கொடுத்துருவான். இவர் என்ன செய்வார்னா, இதை மைண்டில் வாங்கிட்டு அவன் மேலே இல்லாத குற்றத்தை கண்டுபிடிச்சி அடிப்பார். யாரை? அவர் சொல்லுவான், இப்போ பாரு தேவையில்லாத ஒரு கேள்வியை கேட்டு அடிப்பார் பாரு அப்படின்பா. அதே மாதிரி சம்மந்தமெல்லாம் ஒரு கேள்வியை கேட்டு அடிப்பார். இதில் என்ன உச்சக்கட்ட கொடுமைன்னா அவன் தான் ஃபஸ்ட் ரேங்க். அவன் பேர் ஈஸ்டர். ஈஸ்டர் பண்டிகை அன்னைக்கு பிறந்ததுனால என்ன பேர்? ஈஸ்டர். அவன் பேர். அது எங்கள் பள்ளிக்கூடத்தில் வருஷம் முழுவதும் இந்த வேடிக்கை நடக்கும். ஆமாம், ஃபஸ்ட் ரேங்க் வர்றதுனால அவரால் அவனை ஒன்றுமே நினைச்ச முடியாது, பண்ண முடியும். அதனால் மாணவர் என்ன பேசுகிறாருங்கிறத கவனிக்கணும். அது ஆசிரியருடைய முக்கிய கடமை. திருவையாறில் யானை இருக்குது, அப்படி தானே? சரி, சந்தோஷம்.
சந்தோஷம் சந்தோஷம். தன்மதி கண்ணியினானை தையல் நல்லாளுடன் பாடி உள்மெளி சிந்தையனாகி உணராவுருகா வருவேன். அண்ணல் அமர்ந்துரைகின்ற ஐயாறு அடைகின்ற போது திருவையாருக்கு போகும்போதுன்னார். திருவையாறு கோயில் போகும்போதல்ல, திருவையாறு அடைகின்ற போது வண்ண அழகான பகன்றிலோடு ஆடி வைகி வருவன கண்டேன். அந்த பறவைகள்லாம் ஆடி, வைகினா தங்கின்னு அர்த்தம். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்றார். சரியா? 7வது மந்திரம் கடி. கடி என்ற சொல்லுக்கு விருப்பம் அர்த்தம். கடினா விருப்பம். சில நேரங்களில் கடி என்பது காவல்ங்கிற பொருளில் வரும். கடி மதில், காவலுடைய மதில், அந்த மாதிரி வரும். மனம்ங்கிற பொருளில் ஒரு சில நேரங்கள். கடிமதி கண்ணியினாயனை காரிகை ஆளுடன். அம்மை பேரு காரிகை. காரிகைனா பெண்ணுன்னு அர்த்தம். பாடி வடிவோடு வண்ணம் 2 வாய் வேண்டுவ சொல்லி வருவேன். இறைவனுடைய குணங்கள், இறைவனுடைய நிறம், இறைவனுடைய வடிவம், இதையெல்லாம் என்னுடைய வாயில் சொல்ல சொல்ல எனக்கு மேலும் மேலும் சொல்லணும் போல இருக்குது. அதனால் வாய் வேண்டுவ சொல்லி வருவேன். எனக்கு எவ்வளவு சொல்லணும் தோணுதோ அந்த அளவுக்கு நான் இறைவனை பற்றி சொல்லிக்கிட்டே வருவேன். பேசாத நாளெல்லாம் பிரபா நாடு வருவேன், வாழ்வேன். சொல்லி வாழ்வேன்ங்கிற அழகாக இருக்குல்ல. சொல்லி மற்றதுலாம் வருவேங்க. இதில் என்னது, என்ன தெரிஞ்சுக்கிடுங்க. தெரிஞ்சது ஒன்று சொல்லுங்கள். இறைவனுடைய வடிவத்தையும் அவருடைய நிறத்தையும் நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் என்ன செய்யலாம்? வாழலாம். அதுதான் உண்மை விளக்கத்தில் சொன்னார் கடைசியில். வாழ்ந்தேன் அருட்கடலே வற்றா அவக்கடலில் வீழ்ந்தே அலையாமல் மேதினியில் சொல்கிறார்ல கடைசியில். வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி, போற்றி என் வாழ்வுதலாகிய போல் அடியினை யாருக்கும் கடலாம். இறைவனுடைய திருவடி 2ம் ஆர்த்தல்னா ஒலிக்கின்ற கடலணிந்த திருவடி. ஐயாரப்பனை இங்கு திருநாவுக்கரசர் நடராஜரா பார்த்துக்கிட்டே வர்றார். ஏற்கனவே ஒரு தடவை நடராஜரா பார்த்துருக்கிறார். நடராஜரா பார்த்து கொண்டே வர்றார். கடலாம் ஐயார் அடைகின்ற போது இடிகுரல் அன்னதொரு ஏனம். எத்தனாவது மந்திரம்? 7. ஏனம்னா இந்த இடத்துல ஆண்மான் என்று பொருள். பன்றியும் குறிக்கும். உரைக்கு உரை அந்த இடத்துல மாறும். உங்களுக்கு எது பொருத்தமாக தெரியுதோ அதை எடுத்துக்கிடலாம். நான் ஏற்கனவே அந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கிறோம். பொதுவாக ஏனம்னா பன்றி தான். ஆனால் அது ஏன் அப்படி மாற்றி சொல்கிறாங்கன்னு ஒருவேளை அந்த பன்றியை எதாவது நினச்சிருக்கலாம். ஒருவேளை வேறு ஏதாவது காரணம். மான் ஒரு மங்கள அடையாளங்கிறதுனால அப்படி பொருள் எடுத்தாங்களாங்கிறதுல நம்ம உரையில் என்ன இருக்குது? எத்தனாவது மந்திரம்? நம்முடைய 7வது மந்திரம் தானே. என்ன விலங்கு சொல்லியிருக்காங்க? அவங்க சூப்பர். ஏனம். அவங்க என்னவே சொல்லி முடிச்சிட்டாங்க. ஏனம் என்றே சொல்லி முடித்திருக்கிறாங்க. ஆண்மான் என்று உரையில் இருக்குது. நான் எடுத்து படித்தேன். மான் வகையில் ஒன்று. பார்த்தீங்களா என்ன கொடுத்துருக்காங்க? மான் வகையில் ஒன்று. அதாவது பன்றி அளவுக்கு எடையுள்ள மான் இருக்குதுங்க, அந்த வகை மான். காட்டு பன்றி சரியாக மோதுனா ஒரு ஜீப்பே கவுந்துடும். அந்த மாதிரி எடையுடைய மானும் இருக்குது. சரியா? அதைத்தான் இடிகுரல் அன்னதோர் ஏனம். பார்த்தீங்களா எப்படி சத்தம் போடுங்கிறாரு. பொதுவாக நம்ம நினைக்கிற மான் ஒரு மாதிரி கீச்சு தான் எடுப்போம். இது இடிகுரல்ங்கிறார். ஒரு வகையில் பார்த்தா பன்றிக்கு பொருந்தி வரும். ஆனால் சைவர்கள் எந்த விலங்கை பெருசாக ஏற்றுக்கிட்டது கிடையாது. பன்றியை ஏற்றுக்கிடையாது. இறைவன் பன்றி வடிவத்தில் வந்தாருங்கிறத சத்தம் போட்டு பாடுவோம். கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிடப்பறிவாரே பேர் ஆனாவாரே பாடுவோம். ஆனால் சிவபெருமான பன்றியாக பார்க்கணும்னா நமக்கு முடியாது. எல்லா உயிர்களிலும் இறைவனை பார்க்கணும்னு சொல்லுவோம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ராமேஸ்வரம் கோயிலுக்குள்ள ஒரு பன்றி உள்ளே புகுந்துட்டு, எதுக்குள்ளே? கருவறைக்குள்ளே போயிடுச்சு. யாரும் இல்லாத நேரத்தில் உள்ளே புகுந்துட்டு ஒரு கோயில் நடையெல்லாம் சாத்தி கோயிலெல்லாம் கழுவுனாங்க. ஆனால் அதே பன்றியை நம்ம யாராக பார்க்கணுன்னு வேறு சொல்லிக்கிடுவோம், சிவனாக பார்க்கணுன்னு வேறு சொல்லிவிடுவோம். இதுதான் நம்முடைய சடங்குகளுக்கும் நம்முடைய கருத்துக்குமான வேறுபாடு. சடங்குகளுக்கும் ஒரு ஞானி காசி வரைக்கும் நடந்து போய் ராமேஸ்வரத்தில் இறைவனை கங்கையால் குளிப்பாட்டுறதுக்கு காசியிலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்தாராம். ராமேஸ்வரத்தை நெருங்கும் போது ஒரு கழுதை உயிருக்கு போராடி குடிக்க தண்ணி குடித்தா பிழைச்சிடும். சுற்றி எங்கேயும் தண்ணி இல்லை. ஆனால் இந்த தண்ணியை கழுதைக்கு கொடுத்தா யாருக்கு கொடுக்க முடியாது? இறைவன் கொடுக்க முடியாது. இவருக்கு என்ன செய்யறது தெரியும். தண்ணி எங்கேருந்து நடந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறாரு. நடந்தே காசி போய் நடந்தே கொண்டு வந்திருக்கிறார்.
ராமேஸ்வரத்தை நெருங்கும் போது இது நடக்குது. அவர் இறைவன் இருக்கட்டும், முதல்ல கழுதையை பார்ப்போன்னு அந்த தண்ணியை எதுக்கு கொடுத்துட்றாரு? அதுபோல் இறைவனே எந்த வடிவத்தில் அந்த கழுதையினுடைய திருமேனியில் யார் தோன்றா? இறைவன் கழுதை இறைவனாக மாறி காட்சி கொடுக்கும். இறைவன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ காசிக்கு போயிட்டு வந்ததுலாம் கரெக்டு, அவனுக்கு இந்த பண்பு உனக்கு இருக்குதான்னு பார்த்தேன், அந்த பண்பு உனக்கு இருக்குதான்னு பார்த்தேன். ஒரு உயிரினுடைய கஷ்டத்தை புரிஞ்சு கொண்டு நீ எனக்கு அபிஷேகம் புரிந்து நான் எதாவது ஏற்றுக்கொண்டேன், உன்னுடைய அபிஷேகத்தை நான் ஏற்றுக்கொண்டதான் நினச்சிக்கிறேன். ஒரு வரலாறு நடந்த வரலாறு, கற்பனை இல்லை, நடந்த வரலாறு சொல்லுவோம். நாம் வந்து பேசும்போது நல்லதாக பேசுகிறோம், நாம் வந்து ஜாதிகள் இல்லையடி பார்ப்பான்னு சொல்லுவோம். ஆனால் வாய்ப்பு இருந்தால் எது பார்ப்போம்? ஜாதிகள் பார்ப்போம். ஆமாம், கட்டாயம் பார்ப்போம். அதாவது ராமானுஜர் ஜாதிகளை பார்க்கவில்லைம்போம், ஆனால் ராமானுஜரை பேசுகிற நாம் என்ன பார்ப்போம்? ஜாதி. ராமானுஜரை பற்றி பேசுகிற ஒரு பெரியவர் விமானத்தில் ஏறி விமானத்தில் இறங்கு வரைக்கும் அதில் என்ன கொடுத்தாலும் வாங்கி பிடிக்க மாட்டார். ஏன்னா கொடுக்குறவன் யாரும் கிடையாது, அவருடைய சொந்தக்காரன் கிடையாது. ஆனால் அங்கே இறங்கின உடனே திரும்ப அவருடைய சமூகத்தை சேர்ந்த வீட்டில் போய் தான் சாப்பிட ஆரம்பிப்பார். ஆனால் பேசுகிறது யாரையும், இது அவர் சைடில் மட்டும் இந்த குற்றம் இல்லை, நானும் அப்படி தான் இருக்கிறேன். சைவத்தில் நிறைய இருக்குது. மறைமலையடிகள் சொல்கிறாரு, ஜாதி வேற்றுமையும் போலி சைவர்கள் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார் மறைமலையடிகள். நூல் பேர் என்னது? ஜாதி வேற்றுமையும் போலி சைவர்கள். எனவே பன்றின்னு இல்லை, பண்டார சாஸ்திரம் ஜாதியை பற்றி நிறைய கான்செப்ட் இருக்குது. ஆமாம், பார்க்கக்கூடாது இருக்குது. பண்டார சாஸ்திரத்தில் ஜாதி பார்க்கக்கூடாது இருக்குது. அப்போது நீங்கள் மனிதனையே பிரித்து பார்க்குற நீங்கள் விலங்குகளை விடுவீங்களா? அதனால் ஒரு வேளை பிற்காலத்தில் உரையாசிரியர்கள் சிவனையும் பன்றியை சிவனாக பார்க்குறது எப்படின்னு யோசிச்சுட்டு அவரே பன்றியான வரலாறை மறந்துட்டு இந்த மாதிரி சேட்டைகள்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அவர்களா? நீங்கள் எது? ஆமாம் ஆமாம் ஆமாம், அவர் நடத்தியிருக்கிறோமில்ல, நிறையா பெருசாக நடத்தியிருக்கோம். எனவே அதை நம்ம தற்காலத்துக்கு ஏற்றபடி புதுசாக நல்லா சொல்லி கொடுத்துருக்குறோம். ஆமாம், சங்கரரே வந்து காசியில் நடந்தது தான் இதுவும். சங்கரர் வந்து காசியில் தெருவில் நடந்து போகிறாரு. சங்கரருக்கு வந்து ஜாதி அபிமானம் இருந்துதான். அதாவது எவ்வளவு படித்தாலும் என்ன அபிமானம் போகாதான், ஜாதி அபிமானம் இருந்துதான். சிவபெருமானே அவருடைய ஜாதி அபிமானத்தை போக்குறதுக்கு ஒரு புலையன் வேடத்தில் வந்தார். புலையன் வேடத்தில் ஒரு நாய் கொஞ்சம் மாமிசத்தோட சிவபெருமான் வந்தார். அப்போ அவர் சங்கர் கூட வந்தவங்கெல்லாம் விலகி போங்கன்னு சொன்னாங்க. அப்போ இறைவன் என் உயிரை விலகி போக சொல்லுகிறாயா, என்னை விலகி போக செய்கிறாயான்னு கேட்குறார். அப்போ தான் சங்கரருக்கே வந்திருக்கிறது சாமி நம்முடைய ஜாதி அபிமானம் தப்புங்கிறத சொல்கிறாங்க உணர்வு வந்து. ஒரு 5 மந்திரம் உள்ள ஒரு நூல் உண்டு, பஞ்சாக்கரன் ஏதோ ஒரு பொருள் வரும். ஒரு நூலை பாடுறாரு யார்? சங்கர். அந்த சம்பவத்தை பாடின ஒரு நூல் இருக்குது சமஸ்கிருதத்தில், அதை பாடுறார். எனவே பன்றியிலிருந்து இவ்வளோ தூரம் விலகி போயிட்டோம். நாம் எதுக்கு போனோம்னா, சைவம் பண்ணுற நாம் உயிர்கள் எதுலேயே என்ன பார்க்கக்கூடாது? வேற்றுமைகளை பார்க்கக்கூடாது. சன்மார்க்கம் வேறு பண்ணுறோம், உயிர்களிடத்தில் மனிதர்களிடத்தில் எந்த வேற்றுமையும் என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. அதில் இடிகுரல் அன்னது ஒரு ஏனம் இசைந்து வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டறியாதன கண்டேன். நான் வகுப்பு நிறைவு பண்ணிடுவோம், 3:15 நிறைவு பண்ணிடுறோம். பிறகு படிச்சுக்கலாம், ஒன்றும் அவசரப்பட வேண்டியதில்லை. டீ என்னாச்சுன்னு டீ குடிச்சிட்டு போங்க, யாரும் கிளம்பிடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பு. சொன்ன மாதிரி நடந்துக்கிடணும். கோட்டு கிழிச்ச கோட்டை நீங்களும் தாண்டக்கூடாது, நானும் தாண்டக்கூடாது. செல் எடுத்துடுங்க. முருகானந்து வந்து வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல? அப்போ சரி, இப்படி யாத்திரைக்கு யாராவது வர்றவங்க இருந்தால் சொல்லுங்க. திரு நெல்லையப்பர் கோயில் போகிற யாத்திரைக்கு யாராவது வர்றா இருந்தால் சொல்லுங்கள். வராடி பரவாயில்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டு தான். ஓகே. நெல்லையப்பர் கோயில் தூத்துக்குடி எல்லாம் இருக்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் வெண்ணூறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, தென்தில்லை மன்றி நூல் ஆடி போற்றி, இன்றனக்காரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, பூழியர்கோன் வெப்பொழித்த புகரியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மி தப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி,
வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமறி திருவாத ஊரத் திருத்த தாழ் போற்றி தந்தைதாய் ஆவானும் சார்கதி இங்காவானும் அந்தமிலா இன்ப நமக்காவானும் எந்தமுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி டீச்சர் சரி சரி குரு குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ மங்களாம்பிகை உடனவர் மகிமாரீஸ்வரர் முக்கண்ணியம்மை உடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் சௌந்தரநாயுடனவர் சுந்தரேஸ்வரர் திருவடிகள் வணங்கி வகுப்பை தொடங்கலாம். நம்முடைய வகுப்பு மாதர்பிறை கன்னியானையில் எத்தனை மந்திரம் வரைக்கும் நடத்தினோம்? 7 வரைக்கும் நடத்தியிருக்கிறோமா? 8வது மந்திரம் பார்க்கணும். மாதர்பிறை கன்னியானைங்கிறதுல எட்டாவது மந்திரத்தில் விரும்புமதி கண்ணியினானேன்னு சொல்லுது. அப்படிதானே? ஒவ்வொரு முறையும் மதிக்கு ஒரு புது புது அடைமொழி கொடுக்குறார். விரும்புங்கிறத பெருமலர் என்ற சொல்லுக்கு ஏற்ற மலர், பெருமலர் ஏற்ற மலர் அல்லது தகுந்த மலர். கருங்கலை என்றால் கருங்குரங்கு என்று பொருள். கருங்கலை என்றால் கருங்குரங்கு என்று பொருள். விரும்புமதி கண்ணியினானை மெல்லியலாளுடன் பாடி பெரும்புலர் காலை எழுந்து. முக்கியமான வரி. சைவர்களுடைய அனுஷ்டான விதிகளை சொல்கிறார். சைவர்களுடைய அனுஷ்டான விதியை சொல்கிறார். பெரும்புலர் காலை எழுந்து பெருமலர் கொய்யா வருவேன். அதில் பெருமலர்னா இறைவனுக்கு ஏற்ற மலர்னு அர்த்தம். அதுக்காக பெரிய பூக்களை மட்டும் என்று பொருள் அல்ல. இப்போ மல்லிகை முல்லை எல்லாம் சின்ன பூவாக தான் இருக்குது, ஆனால் இறைவன் பூஜைக்கு மிகச்சிறந்ததாக இருக்குது. பொதுவாக சைவத்தில் மலர்னா தாமரையை தான் குறிக்கும். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரைன்னு அப்பர் சொல்கிறாரு. தாமரையை தான் குறிக்கும். ஆனால் பெரும்புலர் காலை எழுந்து பெருமலர் கொய்யா வருவேன் என்று சொல்கிறார். இப்போ நாங்கள் கடந்த 2-3 நாட்களாக இந்த சைவ அனுஷ்டானங்களை தான் அதிகமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். கனியூரில் நேற்று ஃபுல்லாக தான் சொன்னோம். மாரியம்மன் கோயிலில் அதுதான் பதிவு பண்ணியிருக்கிறோம். காரணம் என்னென்னா, இன்றைக்கி எல்லாருமே மைக்கு கிடச்சவங்கெல்லாம் சைவம் பேச ஆரம்பித்தாச்சு. உள்ளூர் நிலவரம் மோசமான நிலவரத்தில் இருக்குது. மைக்கு கிடச்சிதுன்னா சைவம் பேச வேண்டியது. நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம்னா, உண்மையாக இருங்க, காப்பாற்றப்படுவீர்கள். உழைப்பவர்களாக இருங்கள், உயர்த்தப்படுவீர்கள். பாகிஸ்தான்காரனாக இருந்தாலும் இதுதான், இந்த விதியில் மாற்றம் கிடையாது. 2வது, சைவம் யார் பண்ணாலும் நீங்களே கேட்கணும் அவங்கக்கிட்ட. நீங்கள் கேட்கணும் அவங்கக்கிட்ட, நீங்கள் சமய தீக்கை வாங்கியிருக்கீங்களா, வாங்கி 2 வேளை அனுஷ்டானம் பண்ணுறீங்களா இல்லையா, அவங்ககிட்ட கேட்கணும். அப்படின்னா தான் எல்லோரும் மைக் பிடிக்கிறது என்ன செய்யும், குறையும். நீங்கள் விசேட தீக்கை வாங்கியிருக்கீங்களா, அதான் சொல்கிற பெரும்புலர் காலை. அதிலே விதி தான். பாடுவதற்காக எழுதப்பட்டதல்ல, பின்பற்றுவதற்காக எழுதப்பட்டது. பெரும்புலர் காலை எழுந்து பெருமலர் கொய்யா வருவேன். விடிய காலம் 4:30 மணி 4 மணிக்குள்ளே எந்திரிச்சு பூ பறிக்கணும். அதுதான் சைவ அனுஷ்டானம். இந்த புக்கு உங்களுக்கு வரலையா? அவங்களுக்கு வரணும். என்கிட்ட ஒரே ஒரு புக்கு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த புக்கு எத்தனை மாதம் ஆச்சு? புக்கு வந்த உடனேயே 2 தடவை கொண்டு வருவோம். பிறகு அதை சுமக்க முடியாமல் விட்டுருவோம். ஒரு புக்கு இருக்குது. யார் நீங்கள் வாங்கிடுறீங்களா? அடுத்த தடவை தான் இனி புக்கு எடுக்க முடியும். இல்லைன்னா என்ன, இப்போ வீட்டுக்கு 11 மணிக்கு ஆள் போகும். 11 மணிக்கு வீட்டுக்கு ஆள் அனுப்புவோம். அப்போ வாங்கித்தாரேன். என்ன எழுதுறீங்க?
வீட்டில் அவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க, நான் ஒரு ஆள் தான் வீட்டிலேருந்து புறப்பட்டு வரேன். பெரும்புலர் காலை எழுந்து பெருமலர் கொய்யா வருவேன். ரெண்டாவது சைவம் பேசுகிறவங்ககிட்ட என்ன கேட்கணும்னா, நீங்கள் விசேட தீக்கை வாங்கி சிவபூஜை பண்ணுறீங்களா? மூணாவது என்ன கேள்வி கேட்கணும்னா, இந்த 2 தீக்கையும் வாங்கின பிறகு குரு உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்தாரா? யோக அதிகாரம் கொடுத்தாரா? நாலாவது என்ன கேட்கணும்னா, உங்களுக்கு ஞானம் பண்ணுறதுக்கு குரு அதிகாரம் கொடுத்தாரா? எத்தனை கேள்வி? இந்த 4 கேள்விக்கு அவங்களுடைய பதில் சரியாக இருந்தால் மட்டும்தான் நாம் எல்லாரும் சைவம் எல்லாரும் பேசலாங்கிறத எல்லாரும் ஏற்றுக்கிடுவாங்க, நம்ம ஏற்க முடியாது. ஏன்னா நம்ம விதிகளுக்கு உட்பட்டவர்கள், மடங்களுக்கு உட்பட்டவர்கள், குருவுக்கு உட்பட்டவர்கள். அதனால் நாங்கள் எதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஏன் கவலைப்படுறதில்லைன்னா, நமக்கு எந்த விதத்திலையும் சேதாரம் வராது. யார் நம்மளை விட்டு போனாலும் நம்ம கூட்டத்துக்கு என்ன வராது? சேதாரம் வராது. ஏன்னா இது விதிகளுக்கு உட்பட்ட ஒரு கூட்டம், சேதாரம் வராது. இன்றைக்கு எத்தனையோ குழந்தைகளுக்கு பரீட்சை முகூர்த்த நாள், முக்கியமாக நிறைய மையங்களில் லீவ் விட்டாங்க. ஆனால் நம்ம இவ்வளோ பேர் இன்றைக்கி உட்காந்துருக்குறோம்னா நமக்கு எந்த சேதாரம் வராதுங்கிறதுக்கு இதான் அடையாளம். ஒரு செய்தியை பரப்பி விட்டுட்டாங்க நம்முடைய அமைப்பாளர்கிட்ட, இவங்க 2 பேர் 3 பேர் உட்காந்து சும்மா எதையோ பொழுதையோ போக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆமாம், பரப்பி விட்டாங்க. ஆதீனத்தில் ஃபோட்டோ கேட்குறாங்க, அது வேறு. இப்போ அதனால் எல்லாருமே தேவார பாடசாலைக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்துடுங்க. ஆதீனத்தில் ஃபோட்டோ கேட்குறாங்க, அது வேறு. இது ஒன்றுமே இல்லை, நீங்கள் வேணால் ஃபோட்டோ கேட்டு பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல். 4 பேர் இருந்தாலும் ஃபோட்டோ எடுத்துருங்கிறாங்க அமைப்பாடு. 4 பேர் இருந்தால் இப்படி 2500 ரூபா செலவு வரும். அதனால் எல்லோரும் கொஞ்சம் கவனமாக இருந்துடுங்க. இப்போது தாராபுரத்தில் கல்யாணம், அதனால் அவர் ஐயா சொன்னார், ஃபோன் பண்ணி சொன்னார், காரணம் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா அடுத்தவங்களுக்கு பயந்துலாம் வாழ முடியாது, அப்படி தானே சார்? ஆண்டவருக்கு பயந்து தான் வாழ முடியும். நமக்கு யார் இந்த ஊரில் 40 பேர் வேலை செய்ய வந்தாலும் நமக்கு எந்த சேதாரமும் வராது. ஏன்னா நம்ம கொள்கை வேறு, நம்முடைய குறிக்கோள் வேறு, நம்முடைய குருமரபு வலுவானது. ஒரே வார்த்தையில் சொன்னால் குருமரபு வலுவானது. வலுவான குருமரபில் இருக்கிறோம் நாம். அதை பெரும்புலர் காலை எழுந்துங்கும் போதே என்ன வந்துடுது? அதில் அனுஷ்டான விதிகள், அதில் எல்லாமே அடங்கிட்டு, அதில் சரியையும் ஓகே, கிரியையும் அதில் சேர்ந்துட்டு. பெருமலர் கொய்யா வருவன் அருங்கலம் பொன்மணி உந்தும் ஐயாறு அடைகின்ற போது. அருங்கலம், பொன் மணி. இந்த பொன் மணிங்கிறதெல்லாம் 6 எப்போவுமே பொன்னை மணியை எடுத்து வந்தால் அது ஒரு குறியீடாக கொள்ளணும். மணி என்பது குருவுக்கும், பொன் என்பது இறைவன் அருளுக்கும் குறியீடாக கொள்ளணும். பொன்மணி உந்தும் ஐயாறு அடைகின்ற போது கருங்கலை பொருள் சொல்லியிருக்கிறோம். கருங்கலைன்னா என்னது? கருங்குரங்கு. கருங்கலை பேடையோடு ஆடி கலந்து வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று சொல்கிறார். அடுத்த மந்திரம் முற்பிறை கண்ணி யானை. முற்பிறை கண்ணி யானைங்கிறது 1ஆம் பிறை. பற்றி கயிறறுக்க ஹில்லே. அழகான இடம், ஒரு சைவ சித்தாந்த வரி அது. பற்றி கயிறு அறுக்ககில்லேன், உன் திருவடியை பற்றி பாசம் என்ற கயிறை நான் அறுக்க முடியாமல் இருக்கிறேன். மிக முக்கியமான சைவ சித்தாந்தம். ஆமாம், அதுமாதிரி சைவ சித்தாந்தமும் எல்லாரும் பேசுகிறாங்க, அப்படியும் பேச முடியாது. அதாவது குருவருளை பெறுவதற்கு முன்பு 15 ஆண்டாவது சாதனம் இருக்கணும். மினிமம் 10, மேக்சிமம் 15. குருவருள் பெற்ற பிறகு ஒரு 15 ஆண்டு சாதனம் இருக்கணும். புரியணுமல்ல, சாதனம் இருக்கணும். குருவருள் பெறுவதற்கு முன்பு சாதனம் இருக்கணும், பின்பு சாதனம் இருக்கணும். சைவ சித்தாந்தம் எல்லாரும் பேசணும். நான் எனக்கு நடந்தது தான் நான் சொல்கிறேன். நான் திருமுறை பேராசிரியர் பொறுப்புக்கு வரும்போது என்னுடைய சைவ பயணத்தில் 26வது வருஷம் முதலாக திருமுறைக்கு பேராசிரியராக வரும்போது, எத்தனாவது வருஷம்? 26 வருட சைவ பயணம். ஓகே, சித்தாந்த பேராசிரியர் ஆகும்போது 32 வருஷ பயணம் முடிஞ்சுது. பயணமே எதுவுமே செய்யாமலே நான் சித்தாந்தம் பேசுகிறேன், திருமுறை பேசுகிறேன்னா அதை பார்ப்பவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள், நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் அந்த எது சரியான பாதை எது தப்பான பாதைங்கிற காட்ட வேண்டிய சைவத்தில் முதல் கடமை பொய்யை தான் சொல்ல சொல்லியிருக்காங்க. பொய் எதுன்னு முதல்ல சொல்லு, அது பிறகு உண்மை எது, அது பிறகு உண்மை எதுன்னு சொல்லுன்னு தான் சைவம் சொல்லு.
முதல்ல பொய் எதுன்னு சொல்லு, அது பிறகு உண்மையை பற்றி பேசு என்பது தான் என்னது சைவ சித்தாந்தம். பொய் காட்டி பொய்யகற்றி இருப்பது பொய் போவது மெய். பட்டினத்தார் பொய்யை தான் முதல்ல சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் சித்தியார் எடுங்க, பரபக்கம் சுபக்கம். பரபக்கத்தில் பொய் மார்க்கங்களை படித்த பிறகு தான் சுபக்கத்தில் சைவ மார்க்கத்தை படிக்க சொல்கிறாங்க. முதல்ல எதை தெரிஞ்சு, சைவத்தில் கல்வி முறை வித்தியாசம். நான் வேதாந்தி கூட 6 வருஷம் இருந்திருக்கிறேன். பிற சமயங்களை பற்றி பேசவே மாட்டாங்க. வேதாந்தத்தை தவிர அது நமக்கு தேவையில்லை அப்படின்னுருவாங்க. ஆனால் சைவத்தில் அப்படி இல்லை. உன்னுடைய மார்க்கம் தெரிவதற்கு முன்பு உன்னை சுற்றி இருக்கிற பொய் மார்க்கங்களெல்லாம் என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கணும். அதில் உறுதியாக இருக்கிறாங்க. முற்பிறை கண்ணியினானை, அதை தான் அதில் சொல்கிறார். முற்பிறை கண்ணியினானை பேடை என்றால் ஆண் நாரை என்று பொருள். பேடை என்ற சொல்லுக்கு ஆண் நாரை என்று பொருள். முற்பிறை கண்ணியினானை மொய்குழல், மொய் என்றால் நெருக்கம் என்று பொருள். பற்றி கயிறறுக்க இல்லேன், அழகான வரி சைவ சித்தாந்தத்தில். உன் திருவடியை பற்றி மலம் என்ற கயிறை அறுக்க முடியாமல் இருக்கிறேன். கில்லேன் என்றால் இயலாதவன். ஆற்றகில்லேன் அடியேன் அரசே, மாணிக்க வாசகர். கில்லேன் என்றால் முடிய வழக்கில் இருக்குது. கில்லாடின்னா என்ன அர்த்தம், அதை செய்கின்றவன் அர்த்தம். கில்லாடி அவன் அந்த வேலையை செஞ்சுருவான் சார், பெரிய கில்லாடி. கில்லேன் என்றால் செய்ய முடியாதவன். பாடியும் ஆடா வருவேன், பாடிக்கொண்டு வருவேன் ஆடிக்கொண்டு வருவேன். திருநாவுக்கரசர் அற்று அருள் பெற்று நின்றாரோடு ஐயாறு அடைகின்ற போது, பற்றுகள் அற்று அருள் பெற்று நிற்க அடைகின்ற பொழுது நற்றுணை பேடையோடு ஆடி நாரை வருவன கண்டேன். ஆண் நாரையும் பெண் நாரையும் சேர்ந்து வருவதை கண்டேன். இறைவன் திருவடியாக அதை கண்டேன். கண்டேன் உன் திருப்பாதம், கண்டறியாதனவற்றையெல்லாம் நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். திங்கள் மதி கண்ணியினானை, திங்கள்னாலும் மதினாலும் ஒரே பொருள் தான். திங்கள் மதி கண்ணியினானை, சாமி வணக்கம். திங்கள் மதி கண்ணியினானை, திங்கள் என்பதற்கும் மதி என்பதற்கும் ஒரே பொருள் தான். திங்கள் மதி கண்ணியினானை, தேன்மொழி என்பது தேமொழி என்று வந்திருக்கிறது, இனிமையான மொழி. தேன்மொழி என்று வரவேண்டியது தேமொழி என்று வந்திருக்கு. தேன்மொழி ஆளோடும் பாடி எங்கு அருள் நல்கும் கொல் எந்த எனக்கு இனி என்னா வருவேன். இறைவன் எனக்கு எங்கே வச்சு அருள் தருவான் என்று கருதி கொண்டு வருவேன். இதைத்தான் மாணிக்க வாசகர் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன். எங்கருள் நல்கும் எந்த எனக்கு இனி என்னா வருவேன். சார் எவ்வளோ அழகாக இருக்கு அந்த வரி. எங்கு அருள் நல்கும் கொல் எந்தை எனக்கு இனி என்னா வருவேன். எனக்கு எப்போ இறைவன் எங்கே வச்சு அருள் தருவான் என்று நினைத்து கொண்டே வருவேன். இதைத்தான் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்று மாணிக்க வாசகர் சொல்கிறார். அங்கு இளமங்கையர் ஆடும் ஐயாறு அடைகின்ற போது பைங்கிளி பேடையோடு ஆடி பறந்து வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அங்கு இளம் மங்கையர் என்று சொல்லுவது சைவ நெறியில் இருக்கக்கூடிய பெண்கள்னு அர்த்தம். இப்போ நாங்கள் திருவாசகம் நடத்திட்டு இருக்கிறோம். அதில் வேல் போன்ற கண்ணை உடையவள் அப்படின்னு ஒரு வரி வருது. உரையாசிரியர் சொல்கிறாரு கணவனை ஈர்க்கின்ற கண்கள் அப்படின்னு உரையாசிரியர் எழுதுகிறார். கணவனை ஈர்க்கிற பொம்பளைக்கு திருவாசகத்தில் என்ன வேலை? அது அகநானூறு குறுந்தொகையில் வர வேண்டிய பொருள். அப்படி கிடையாது. அந்த அம்மைக்கு இருக்கிற அருள் தன்மையெல்லாம் யாருக்கு இருக்குது? இருக்கிறது என்று பொருள். ஒரு நாயன்மார் தன்மையில் அவங்க இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தமே தவிர அந்த பொருள் அங்கே வராது. அந்த இளமங்கையர் ஆடும் ஐயார் அடைகின்ற போது, நீங்கள் திருவம்பாவையில் வயது மூத்த பெண்கள், பக்குவப்பட்ட பெண்கள், வயது குறைந்த பெண்கள், பக்குவம் அடைய வேண்டிய பெண்கள் தானே படிக்கிறோம். அந்த லெவலில் தானே வச்சு படிக்கணும். வயது குறைந்த பெண்களை ஏன் கடைசியில் எழுப்புறாங்க? அவங்களுக்கு அதிக தூங்குறதுக்கு அதிக நேரம் கொடுக்கணும். அதனால தான் அவங்களை எப்போ எழுப்புறாங்க? கடைசியில் எழுப்புறாங்க. வயது குறைந்த பெண்களை திருவம்பாவையில் கடைசியில் எழுப்புவதற்கு காரணம் அவர்களுக்கு கொஞ்சம் தூங்குகின்ற நேரம் அதிகமாக கிடைக்கணும். அதுக்காக பைங்கிளி பேடையோடு பெண்கிளியும் ஆண்கிளியும் சேர்ந்து பறந்து வருவதை கண்டேன். அந்த 2 கிளிகளையும் அம்மையப்பராக கண்டேன். அந்த 2 கிளிகளையும் திருவடிகளாக கண்டேன். கண்டு அறியாதன கண்டேன். இதுவரைக்கும் நான் கண்டறியாததை என்ன செய்தேன்? கண்டேன். அதனால தான் அது கைலை காட்சி ஆகிறது.
அவர் இதுவரைக்கும் பார்க்காத ஒன்றை தானே பார்க்க ஆசைப்பட்டார், அவரே ஒத்துக்கிட்டார். அதனால தான் உங்களுக்கு ஐயாறு அது திருவையாறு கைலை காட்சி புகழ் பெற்றதாக வளர்வதற்கு என்ன காரணம்னா அப்பரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். நான் இதுவரைக்கும் பார்க்காத என்ன செய்தேன், பார்த்தேன்னு அவர் சொல்கிறதுனால தான். அது ஐதீக திருவிழா என்று நடத்தப்படுகிறது. ஐதீக திருவிழான்னா ஐதீகம்னா என்னதுன்னா முன்பு நடந்ததை மீண்டும் செய்தல், அவ்வளோதான். அதே மாதிரி செய்ய முடியாது. அப்பர் எங்கே அப்பர் இன்னும் வரல ஆற்றுக்குள்ள இருந்து அப்படின்லாம் கேட்க முடியாது. ஐதீக திருவிழானா முன்பு நடந்தது போல் செய்தல். அதுக்காக அதே மாதிரி யானை கரும்பு தின்ன வரலாறு இருக்குது மதுரையில். அதுக்கு ஐதீக திருவிழாவில் யானை கரும்பு திங்க வராது. நாம் யானைக்கு கரும்பு கொடுக்குற மாதிரி நிகழ்ச்சி நடத்தலாம். அதுக்கு தான் என்ன விழான்னு பேர், ஐதீக திருவிழா. யானையே கரும்பை தின்னுச்சுன்னா அதுக்கு ஐதீக திருவிழான்னு கிடையாது, பேர் கிடையாது. கல்லில் இருக்கிற யானையே கரும்பை தின்னுச்சுதுன்னா அதுக்கு என்ன விழான்னு பேர் கிடையாது, ஐதீக திருவிழான்னு கிடையாது. திருவருளெல்லாம் ஒரு முறை நடக்கும், திரும்ப அதை நம்ம கொண்டாட தான் முடியும். திரும்ப அதே மாதிரி என்ன செய்யாது, நடக்காது. வளர்மதி கண்ணியினானை வார்குழல் வார் நீண்ட குழலாடும் பாடி களவுபடாததோர் காலம். அழகான மந்திரம். எத்தனாவது மந்திரம்? 10. களவுபடாத என்றால் வீணாக கழிக்கப்படாத. சமய நெறியில் நான் பலமுறை சொல்லிட்டேன், புதிய புதிய பாதைகள் வருது, புதிய புதிய ஆட்கள் வருகிறார்கள், புதிய புதிய மார்க்கங்கள் வருது, புதிய புதிய வேலை வருது. நானெல்லாம் எதுலேயுமே சிக்கிறது கிடையாது. என்ன காரணம்னா காலங்கள் வீணாக என்ன செஞ்சிடும், கழிக்கப்பட்டு போயிடும். நீங்கள் சரியை எத்தனை வருஷம் செஞ்சாலும் சரியை தானே. எனக்கு 1ஆவது வகுப்பு பிடிச்சிருக்குது, 1ஆவது வகுப்பு 5 வருஷம் படிக்கிறனாலும் உங்களை யாராக தான் பார்ப்பாங்க. 2ஆவது வகுப்புக்கோ நேரடியாக 5ஆம் வகுப்புக்கோ அனுப்ப மாட்டாங்க. அதனால் ஒரு மார்க்கத்தில் ஸ்ட்ராங்காக நின்று அதை வலுப்படுத்தி அடுத்த மார்க்கம் அப்படி வலுவாக போகணும். அதை களவுபடாத காலம்னா வீணாக கழிக்கப்படாத காலம். களவுபடாததோர் காலம் காண்பான் கடைக்கணிக்கின்றேன். கடைக்கணிக்கின்றேன் என்றால் கடைவாயிலில் நிற்கிறேன். உன் கோயில் வாசலில் பிச்சனாக்கினாய் நரல மாணிக்க வாசகன். நின் கோயில் வாசலில் பிச்சனாக்கினாய்னா நம்மால் அது திருவாசகமே பொருளே படிக்கிறது இல்லையாச்சு. நிறைய பேர் கோயில் வாசலில் பிச்சை எடுக்க வச்சாய் அப்படிங்கிறான். பிச்சனாக்கினாய்னா அன்புடையவன் ஆக்கினாய், பித்தனாக்கினாய். கோயில் வாசலில் பித்தனாக்கினாய்ங்கிறது தான் பிச்சனாக்கினாய்னார். அளவுபடாததோர் அன்போடு. எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். எதுக்கு அளவு வரக்கூடாது பாருங்கள், எவ்வளோ அழகான வார்த்தை. அளவுபடாததோர் அன்போடு ஐயாறு அடைகின்ற போது இளமண நாகுன்னா இளமண நாகு தழுவி ஏறுவது. நாகுன்னா பசுமாடுன்னு அர்த்தம். பசு இளமண நாகு தழுவி ஏறு வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். மிக முக்கியமான பதிகம். ரொம்ப கவனமாக சித்தாந்தத்தோடு படித்தா முக்கியம். சும்மா தாளமும் ராகமும் போட்டிங்கன்னா 500 யுகத்துக்கு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சித்தாந்தத்தோடு படித்தா மிக முக்கியமான பதிகம். பாருங்கள், சைவ சித்தாந்த அனுஷ்டானத்தை சொல்கிறாரு, சைவ சித்தாந்தம் சொல்கிறாரு 9வது மந்திரத்தில். அதே மாதிரி அடுத்து இதில் பாருங்க, களவுபடாதது ஒரு காலங்கிறது எவ்வளோ முக்கியம். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின்கிறார் மாணிக்க வாசகர். காலம் உண்டாகிருக்குது, இறைவன் மேலே காதல் செய்யுங்கிறார். அதான் களவுபடாதது ஒரு காலங்கிறாரு, அளவுபடாதது ஒரு அன்புங்கிறாரு. இதெல்லாம் மிக முக்கியம். அப்படிப்பட்ட இடத்துல நான் காளை மாடும் பசுமாடும் சேர்ந்து வருவதை கண்டேன், அம்மையப்பராக கண்டேன், இதுவரை காணாததை கண்டேன் என்று நிறைவு செய்கிறார். அரிய பதிகம். ஒரு பதிகத்தை ஒரு நாள் கூட பேசலாம், அவ்வளோ அழகான பதிகம். நாம் திருமந்திர பகுதிக்கு போவோம். திருமந்திர பாடல்கள் 3ஆம் தந்திரம் காய சித்தி உபாயம். முதலில் நமக்கு திருமந்திர